காலை வணக்கம். இதுவரை புரட்சியாளர்களை பற்றியும் சில மன்னர்களை பற்றியும் உங்களிடம் கூறி வந்தேன். இன்று ஒரு புதிய ஒரு ஒரு கதை, அதாவது ஒரு ஜென் கதை. திபெத் உங்களுக்கு தெரியும், திபெத் நாடு ஒரு பீட பூமி. அது இந்த திபெத்தை இன்னைக்கும் சைனா தனக்கு சொந்தமான நாடுன்னு அறிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த திபெத்து முழுக்க முழுக்க இது ஒரு பௌத்த நாடு. அதாவது புத்தருடைய சீடர்கள் ஆளும் ஊர். இதோட தலைவர் தலாய் லாமா. இந்த தலாய் லாமா இருக்கிற இந்த ஊர்ல முழுக்க முழுக்க புத்த பிட்சுகள் தான் இருப்பாங்க. ஒரு காலத்துல இந்த ஊர்ல என்ன ஒரு வழக்கம்னா, பிறந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் குழந்தை பிறந்த உடனே அதை தண்ணியில 9 தடவை முக்கி எடுப்பாங்க. நல்ல குளிர்ந்த தண்ணியில முக்கி எடுப்பாங்க. அந்த குளிர்ந்த தண்ணியில 9 தடவை முக்கி எடுத்தாலும் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம அது உயிரோட இருந்தாதான் அந்த குழந்தைய அந்த ஊர்லயே வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை அந்த சீதோஷ்ண நிலையை தாங்காதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இறந்து போயிடும். அதை 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 அப்படி லூசில் விட்டுருவாங்க. இப்போ அந்த பழக்கம் இருக்கான்னா இல்லை. இதுக்கு அடுத்து ஒரு பழக்கம் வந்துச்சு. அது என்னன்னா, திபெத்தில் புத்த மதத்தை வளர்க்குறதுக்காக வீட்டுக்கு ஒரு பையனை, ஆண் பையனை புத்த மதத்துக்கு தத்து கொடுத்துடணும். வீட்டுக்கு ஒரு பையனை புத்த மதத்துக்கு தத்து கொடுத்துடணும். அப்படி ஒரு வீட்டில் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் யுவான். அந்த யுவான்ற பையன் சின்ன பையன்லேருந்து வளர்ந்து வரான். இவனை தான் தத்து கொடுக்கணும்னு அவங்க வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பையனும் இந்த மாதிரி நம்ம துறவு போகணும், புத்த மடத்துக்கு போகணும்னு கரெக்டாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான். நல்லா படிக்கிறான், வச்சுக்கிட்டு இருக்கான், வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான். குறிப்பிட்ட நாள் வருது, அவனை எல்லாம் ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. அவன் வெளியில் வாசலில் போய் உட்காந்துருக்கான். அவங்க பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அழுகுறாங்க. பாடுறா, அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு புத்த மடத்துக்கு போகிறான், இப்படி கொஞ்சம் கூட கவலையே இல்லை, அம்மா அப்பாவை பிரிய போகிறோம், கவலையே இல்லைன்னு எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் அவன் மட்டும் நல்லா ஜம்முன்னு இப்போ வெளியே போய் உட்காந்துருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வருவாங்க, நம்மளை புத்த துறவிகள் கூட்டிகிட்டு போவாங்க புறப்படி அப்படின்னு. அவன் வீட்டில் எல்லா சடங்குகள், அந்த ஆச்சாரங்கள்லாம் நடக்குது. புத்தரை கும்பிட்டுக்கிட்டு அந்த பத்தியெல்லாம் பொருத்தி வச்சுட்டு எல்லா வழிபாடும் செய்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொல்கிறாங்க, பாடுறா அவன் இப்படி தைரியமாக உட்காந்துருக்கானே அப்படின்னு. அதே மாதிரி டைம் ஆயிடுச்சு. அவன் புத்த மதத்துலேருந்து வர்றாங்க. வந்தால் அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது இந்த பையன் பாருங்க, வீட்டை திரும்பி கூட பார்க்கல. எல்லாரும் அழுகுறாங்க, ஐயோ நம்ம மகன் நம்மளை விட்டு போகிறானே. ஏன்னா இனிமே அவன் அந்த வீட்டை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஏதாவது அக்கேஷனலாக வந்தால் தான். மற்றபடி மாதம் வர்றது, இந்த ஹாஸ்டலில் போய் பையன் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வராங்க பாருங்க லீவுக்கு, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்ஸ் போனது தான், திரும்ப வரமாட்டான். எல்லாம் அழுகுறாங்க, ஐயோ நம்ம பையன், நம்ம யுவான் நம்மளை விட்டு போறானே அப்படின்னு. ஆனால் இந்த பையனுக்குள்ள மனசுல என்ன ஒரு எண்ணம்னா, இவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, நல்லா அவன் மனசை பாருங்க. நம்ம இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு புத்த மடத்துக்கு போகிறோம். இன்னும் 2-3 வருஷத்துல அந்த புத்த மதத்துலேருந்து நம்மளுக்கு எல்லா வேதங்களையும் முறைகளையும் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்மள ஒரு புத்த குருவாக்குவாங்க. நம்ம ஒரு புத்த குரு ஆன உடனே நம்மளை எல்லாரும் வழிபடுவாங்க, நம்மளை கும்பிடுவாங்க, காலில் விழுந்து கும்பிடுவாங்க, நமக்கு மாலை போடுவாங்க. மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும்னு அவன் ஒரு மனக்கணக்கில் இருக்கான். பெரிய பேராசையோடு போகிறான். அவன் புத்த மடத்தில் போன உடனே அங்கே போய் உள்ளே போயிட்டான். இவனை கூப்பிட்டு வந்தவங்களாம், அவனை அப்பா குரு உள்ளே இருக்காரு, நீ அவரை போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பையன் வாசல்லே நிற்கிறான். வாசல் நின்றவுடனே போய் சொல்கிறாங்க, குருவே இந்த மாதிரி ஒரு சீடன் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கான், அவன் இன்னிலேருந்து சேர்றான் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு குரு அவனை பார்க்குறாரு. அவனை வெளியே அப்படி எட்டி பார்க்குறாரு. வாசலில் நிற்கிறான்ல, பார்த்ததுமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, வந்தவன் இந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கான். புத்த மதத்தில் நம்ம எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு பெரிய குருவாகி எல்லாரும் நம்மளை வணங்கணுன்ற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கான். அது ஒரு பேராசை. புத்த மதத்துக்குள்ள உண்மையிலே ஆசையை அடக்கணும். உங்கள் ஆசையை அறவே நீக்குங்கள், அதான் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழின்னு புத்தர் சொல்றாரு. இவன் இந்த ஆசையோடய உள்ள வரான். எப்படி இருக்கு பாருங்க. குரு அவனை கண்டுபிடிச்சாரு, ரைட்டு வந்திருக்கவே நம்ம விஷயம் தெரிஞ்ச ஆளு அப்படின்ட்டு அவனை கண்டுக்கிறாம இருக்காரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, ஒரு 6 மணி ஆயிடுச்சு. எல்லாம் மற்ற துறவிகள்லாம் சொல்றாங்க, ஐயோ அந்த பையன் வந்ததுலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கானே, குரு அவனை உள்ளே வர சொல்லலையே அப்படின்னு. அப்புறம் இன்னும் பார்த்தா இன்னும் 2 மணி நேரம் ஆகி 8 மணி ஆயிடுச்சு. அவனு வெளியில நின்றுக்கிட்டு இருக்கான். ஏய், எப்படியாவது உள்ள நீ என்னை விடாம இருப்பியா? உள்ள விடத்தான் போற, நானும் அங்கே தங்க தான் போறேன், நீ எல்லாத்தையும் எனக்கு சொல்லி தரத்தான் போற, நான் பெரிய குருவாக தான் ஆக போறேன் அப்படின்னு
ஒரே எண்ணத்துல நிக்கிறான், தைரியமா நிக்கிறான். நின்ன உடனே குரு ஒரு 8 மணிக்கு மேல அவனை உள்ள வர சொல்றாரு. உள்ள வந்த உடனே உட்காரு அப்படின்றாரு. உட்கார்ந்த உடனே எங்க இருந்திருக்கா, உன் பேர் என்னன்றாரு. யுவான். எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னா, தீபத்தோட வடக்கு பகுதியிலேருந்து நான் வந்திருக்கேன், விவரத்தை சொல்லுன்ன உடனே சொல்றேன். நான் வந்து அந்த ஆசிரியர், அந்த குருட்ட கணிதம் கற்றுக்கிட்டு, இந்த குருட்ட வேதம் கற்றுக்கிட்டு, இந்த குருட்ட இந்த விஷயம் கற்றுக்கிட்டு, அந்த விஷயம் கற்றுக்கிட்டு, பூகோளம் கற்றுக்கிட்டு, வரலாறு கற்றுக்கிட்டு, உபன்யாசம், எல்லா விதிமுறைகளையும் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த குரு என்ன பண்ணுறாரு, ஒரு டீ கப்பில் டீயை ஊற்றுறாரு. டீயை ஊற்றுனா அப்படியே டீ கப்பு வந்து நிறைஞ்சு வலியுது. அவன் சொல்கிறான், குரு கப்பு நிறைஞ்சு வலியுது, பாத்திரம் நிரம்பி வலிகிறது அப்படின்றான். குரு சொல்றாரு, உன் மண்டையிலையும் நிரம்பி வலியுது, அங்க கத்துக்கிட்டே இங்க கத்துக்கிட்டே அப்படின்ற. உனக்கு வந்து இங்க கத்துக்கிறதுக்கு எந்த விஷயமே இல்லாத மாதிரி நீ பேசுற அப்படின்ட்டு. உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரே கேள்வி. ஒரு கை ஓசை என்றால் என்ன அப்படின்றாரு. ஒரு கை ஓசையா? அவன் சொல்றேன், அந்த ஒரு கை ஓசை இல்லை அப்படின்றாரு குரு. சுடுக்கு போறான், இந்த ஒரு கை ஓசை அப்படின்றான். இல்லை அப்படின்றாரு. அவன் அப்படியே பார்க்குறேன், அவன் படித்த விஷயத்த வந்து சொல்றான். மலை துளி அப்படின்றான், மலையின் சாரல் அப்படின்றான், மலையின் தூரல் இல்லை, கனமழை இல்லை, பெருமழை இல்லை, சூறாவளி இல்லை, நீர்வீழ்ச்சி இல்லை, இல்லை 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 சொல்றாரு. குழந்தையின் சிரிப்பு இல்லை, குழந்தையின் அழுகை இல்லை, யானையின் புலிகள் அப்படின்றார் இல்ல அப்படின்றாரு. சிங்கத்தின் கர்ஜனை இல்ல, புலியின் உருமல் இல்ல, நாயின் குறைப்பு இல்ல, நரியின் ஊளை இல்ல, இல்ல 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 இல்லன்னு சொல்லிக்கிட்டே வராரு. அப்ப சொல்றான், எந்தடா என்னத்த சொன்னா இப்ப ஒரு கை ஓசைன்னு சொல்ல போறாருன்ட்டு அப்படியே அவர் முன்னாடி உட்காந்துருக்கான். ஒன்னும் அவர் பதில் சொல்லல, அவனும் ஒன்றும் பதில் சொல்லல, அமைதியாக உட்காந்துருக்கான். குரு அவனே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே தோல்ல கை வைக்கிறாரு. தியானம் செய் அப்படின்றாரு. ஒரு கை ஓசைனா என்னையா, தியானம் செய் அப்படின்றாரு. தியானத்திலே அப்படியே இருக்கான். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3ஆவது நாள் ஆகுது. குரு அவன்கிட்ட வராரு. வந்து அவன் தோல்ல தட்டுறாரு. ஒரு கை ஓசை என்பதை அப்படின்றாரு. உணர்ந்து கொண்டேன் குருவே அப்படின்றான். என்ன உணர்ந்து கொண்ட அப்படின்றான். மௌனம்ன்றான். இந்த உலகத்துல மௌனம்தான். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சாதாரணமா இருக்கான் பாருங்க. மௌனம்தான் இன்னைக்கு நான் பேசுறேன் பாருங்க. உலகத்தின் மிகப்பெரிய சொற்பொழிவு எதுன்னா அது மௌனம்தான். நிறைய பேசுறது இல்லை. அந்த மௌனம் பல மொழிகளை கற்றுக் கொடுக்கிறது, பல அர்த்தங்களை கற்றுக் கொடுக்கிறது, பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறது, பல விஷயங்களில் பல பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது அப்படின்னு அப்படியே குரு அவனுக்கு உணர்த்துறாரு. உணர்த்தின உடனே அவன் மௌனம்தான், அமைதிதான் ஒரு கை ஓசை அப்படின்றான். உடனே குரு வந்து அவனை வந்து இனி வந்து அவன் வந்து தன்னுடைய அந்த 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 ஆணவமாக இருந்தான் பாருங்க, அந்த அகந்தையாக இருந்தான் பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டான். தான் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஆகிட்டான். அவனை தன்னுடைய மனதை வந்து ஒரு வெற்று குடமாக்கிக்கிட்டான். ஒரு வெற்று பாத்திரமா மனம் இருந்தாதான் நம்ம புதிய ஒரு விஷயங்களை கற்றுக்கிற முடியும். எங்கே போனாலும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தையுமே கற்றுக்கிற முடியாது. ஆனால் சாக்ரடீஸ், இந்த உலக தத்துவ ஞானி சாக்ரடீஸ் சொன்னார், ஐ நோ ஒன்லி ஒன் திங் தட் ஐ நோ நத்திங். எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அது என்னவெனில் எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதுதான். நீ சந்திக்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆசிரியர். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் கற்றுக்க, எல்லாமே தெரியும்னு நீ போனேன்னு வை. எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் என்னைக்கு சொல்கிறானோ அவன் அன்னைக்கு ஆணவத்தில் அமர்ந்து விடுகிறான். அவன் கற்றுக்கொள்வதிலிருந்து நின்று விடுகிறான். அவன் ஒரு பூஜ்ஜியம். அதுதான் இந்த இந்த ஜென் கதையோட ஒரு இந்த இந்த விஷயம் என்னன்னா, எங்கே போனாலும் நம்ம வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு புதிய விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கிறணும். அதுதான் இந்த ஜென் குரு கதையோட ஸ்டோரி கான்செப்ட். அடுத்து ஒரு சின்ன ஒரு ஜோக்கு மாதிரி சொல்கிறேன். முல்லா நஸ்ருதீன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. முல்லா நஸ்ருதீன் ஒரு கேரக்டர். அவர் வந்து முல்லா வந்து ரொம்ப காமெடியெல்லாம் பண்ணுவார். அவர் ஒரு தடவை ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னு கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீதிபதி முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த கோர்ட்டு அந்த தாவாலி சொல்கிறாரு, சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறீங்க, உங்கள் பேர் முல்லா, வயசு 40 அப்படின்றாரு.
இன்னும் நீதிபதி சொல்றாரு, ஏய் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தையே, அப்பயும் இதே வயசு தானே சொன்னேன், 40 தானே சொன்னேன், இப்பயும் சொல்ற அப்படின்னு. அப்ப முல்லா சொல்றாரு, ஐயா நம்மகிட்ட மட்டும் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. அன்னைக்கு 40 தான், இன்னைக்கு 40 தான். இந்த இது வந்து ஒரு காமெடிக்காக சொல்லப்பட்ட கதைனாலும் நீங்க வந்து எப்பயுமே உங்களை 40 வயசா நினைச்சுக்கோங்க. உங்களை எப்பயுமே இளமையா நினைச்சுக்கோங்க. இளமை என்பது அது வந்து காலத்தால் தீர்மானிப்பது அல்ல. அது அது வயதால் தீர்மானிக்கப்படுவது அல்ல. அது மனதால் தீர்மானிக்கப்படுகிறது. இட்ஸ் யூத் இஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் டைம், பட் இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். யூத் இஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் டைம், இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். உங்கள் மனசை எவ்வளோ இளமையாக வச்சுக்கிற முடியுமோ அவ்வளோ இளமையாக வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் கம்பீரமாக இருக்கலாம். வயதாயிருச்சு, எனக்கு 40 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. அப்படி ஒருத்தர் சொல்லுனாலும் அவரை விட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு 30 வயசு கீழே இருக்கீங்களா, அழகாக காலையில் எழுந்திரிச்ச உடனே 6 மணிக்கெலாம் எழுந்துறீங்க, நல்லா ரன்னிங் போங்க, ஜாக்கிங் போங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கேம் விளாடுங்க. 40 வயசு ஆயிடுச்சா அழகாக ஜாக்கிங் போங்க. 50 வயசு ஆயிடுச்சா நல்லா வாக்கிங் போங்க. 60 வயசு ஆயிடுச்சா மெல்ல நடங்க, மெல்ல நடங்க. நடக்க 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 உங்கள் பாதங்கள் நல்லா வலுப்பெறும். யூஸ் யுவர் லெக். நாங்கள் பாடி பில்டிங்கில் சொல்கிறோம், இப்போ புதுசாக சொல்கிறது என்னென்னா, யூஸ் யுவர் லெக், அதர்வைஸ் யூ வில் சப்போஸ் டு லூஸ் யுவர் லெக். கால்களை பயன்படுத்துங்கள், இல்லையே உங்கள் கால்களை இழக்க நேரிடும். இன்னைக்கு பாருங்க, உலகம் பூரா டயபெட்டிக்னு ஒரு பெரிய நோய், சுகர்ன்ற ஒரு நோய் இந்தியாவில் ரொம்ப வந்துருச்சு. இந்த சுகர் வந்து மெயினாக என்ன பண்ணுதுன்னா பாதத்தை தாக்குது. அப்போ பாதத்துக்கு ரத்த ஓட்டம் போகலைன்னா பாத நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டு கால்களை நிறைய பேர் இழக்கிறாங்க. அதான், உங்கள் கால்களை எப்பொழுதும் பயன்படுத்துங்கள், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். இதை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.